ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலே தியானிக்கக்கூடிய வேத வசனம் மார்க்கு புஸ்தகத்தினுடைய 14ஆம் அதிகாரத்திலே 53வது வசனம். இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதாஸ்காரியோத் காட்டிக் கொடுக்க புறப்பட்ட போது அவர்களோடு வேதபாரகர்கள், பரிசேயர்கள், யூதர்கள், அவர்கள் அனுப்பிய யூதர்கள் கூட்டமும் போர் வீரர்களும் அனுப்பப்பட்டனர். போர் வீரர்கள் சென்றதினாலே அவரை பிடித்து ரோமானிய பேரரசிடம் ஒப்படைத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் பிரதான ஆசாரியருக்கு கொண்டு சென்றார்கள். யூத ஆலோசனை சங்கத்தில் அவர்கள் நியாயம் விசாரித்தார்கள். அங்கே நியாயம் அல்ல, நீதி கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே, பிடித்து கொண்டு வருவதற்கு முன்பாகவே அவர் மீது காத்திருந்து என்ன குத்தம் சாட்டலாம் என்ற ஒரு சதி திட்டத்தை தீட்டி அதற்காக ஆயத்தமாகி அதற்கான சாட்சிகளை எப்படி உருவாக்குவது, என்ன குற்றத்தை சொல்லுவது, அதுவும் அது கொலை குற்றமாக இருக்க வேண்டும். இப்படி அவர்கள் திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இங்கே யூத மார்க்கத்திற்கு குற்றம் மத சம்பந்தப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அது ரோமானிய பேரரசிலே எடுபடாது. ரோமானிய பேரரசுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேசத்திற்கு ஒரு அபாயகரமானவர், ரோமானிய பேரரசுக்கு விரோதமான புரட்சிகரமானவர், தீவிரவாதி என்றெல்லாம் நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே மரண தண்டனை கொடுக்கப்படும். ஆகவே பிரதான ஆசாரியன் அரங்கிலே இவர்கள் கொண்டு சென்று, அது ஒரு மிகப்பெரிய நீண்ட சதுர வெளி, திறந்த வெளியரங்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு முதலாவது அவர்கள் சென்ற இடம் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் மாமனார் ஆகிய அன்னாவின் வீட்டிற்கு கொண்டு சென்று அங்கே விசாரிக்கப்பட்டார். பின்னர் மீண்டும் காய்பாவின் வீட்டிற்கு கொண்டு வந்து அங்கே ஆலோசனை சங்கத்தாரும் கூடி இரவோடு இரவாக விசாரிக்கப்பட்டார். இயேசுவை மீறி என்ன குற்றம் சாட்டலாம், அவருக்கு எவ்வாறு மரண தண்டனை வழங்கலாம். ஆகவே இந்த விசாரணை என்பது நியாயமா, குற்றவாளியா, நீதியா என்பது அல்ல. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட வேண்டும், அவருக்கு கொலை தண்டனை வாங்கி கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் அவர்களுடைய நோக்கம். ஆகவே விசாரணை செய்தவர் முதலாமவர் அன்னா, பின்பு காய்பா, பிறகு ஆலோசனை சங்கம், அடுத்து மத சம்பந்தமான ஆலோசனை எடுபடாது என்பதனாலே ரோமானிய பேரரசின் காற்பங்கு தேசாதிபதியான பிலாத்துவிடம் கொண்டு சென்றார்கள். பிலாத்து விசாரித்து விட்டு அவர் இன்னொரு காற்பங்கு தேசாதிபதியாக ஏரோதிடம் அனுப்பினார். ஏரோது விசாரித்து விட்டு பின்பு அவர் மீண்டும் பிலாத்துவிடத்திற்கே அனுப்பினார். ஆகவே இங்கே இந்த வசனம் இயேசுவை ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டது. ஒரு குற்றவாளியாக கருதப்படுகிறவரை குற்றவாளியாகவே தீர்மானிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த ஒரே நாள் இரவிலே எந்தெந்த இடத்திற்கெல்லாம் அழைத்து சென்றிருக்கிறார்கள், எந்தெந்த இடத்திலெல்லாம் விசாரித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே காண்கிறோம். ஆகவே இன்றைக்கு கோர்ட்டு நடைமுறைகளெல்லாம் பார்க்கும்போது அந்த நாளில் ஒத்திருக்கிறது. ஒரே ஒரு வித்தியாசம், இன்றைக்கு நாட்கள் அதிகமாகின்றன, அன்றைக்கு எல்லாம் ஒரே நாளிலே நடந்தேறின. இதுதான் அன்றைக்கும் இன்றைக்கும் உள்ள வித்தியாசம்.
ஆகவே குற்றவாளியாக பிடிபட்டால் அவன் அலைக்கழிக்கப்படுவான் என்பதை இங்கே இதன் மூலமாக உணர்கிறோம். இதனுடைய வெளிப்பாடே இந்த வசனத்தின் கர்த்தர் நமக்கு தருகின்ற வெளிப்படுத்துதல். ஆகவே இன்றைக்கு நாம் எந்த விதத்திலும் தேவ சமூகத்தை விட்டு விலகாமல், சத்துருக்களால் பிடிக்கப்படாமல் நாம் தேவனோடு கூடவே இருக்க நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கமும் உருக்கவும் உடையவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கின்றவரே, இந்த நாளிலும் கூட குற்றவாளியாக கருதி பிடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வாறு அலைக்கழிக்கப்பட்டார் என்பதை அந்த ஒரே இரவு முதல் காலை வரையிலும் இவ்வாறு நடந்தது என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே கர்த்தர் இந்த நாள் நமக்கு கொடுக்கின்ற வெளிப்பாடு, நாம் எந்த விதத்திலும் சத்துருவிடம் ஒப்புக் கொடுக்கப்படாது இருக்க வேண்டும். அப்படி ஒப்புக் கொடுக்கப்படக்கூடாது என்றால் நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்றபடி கர்த்தர் தாமே நம்மை காக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு நம்மை அவரோடு சார்ந்திருக்க அர்ப்பணிப்போம். தேவன் தாமே தொடர்ந்து அவருடைய இரக்கத்தினாலும் ஒழுக்கத்தினாலும் நம்மை சேர்த்து கொள்வாராக. துதிக்க நம்மைக்குமே யாவும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.